Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. இன்றைய தினம் 9/5/2025 வெள்ளிக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். ஒழுக்கமான பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடாது. எல்லோரும் புகழ வேண்டும். எல்லா வளங்களையும் பெற்று அவன் வாழ வேண்டும். குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று தனது குழந்தைகளை பற்றி எண்ணாத பெற்றோர்கள் இல்லவே இல்லை. ஜோதிடம் பார்க்க வரும் பெற்றோர்கள், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம், நாங்கள் பட்ட கஷ்டம் போல் எங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்றுதான் பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொன்ன இதே வார்த்தையை தான் இவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள். இன்று அதே வார்த்தையை இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொன்ன இதே வார்த்தையை இவர்களுடைய குழந்தை அவர்களுடைய குழந்தைக்காக சொல்லுவார்கள் நாளைய தினம். இது வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற பாரத பண்பாடு. சரி, இதற்கு உண்டான இலக்கணம், அவர்கள் விருப்பம் போல் ஒழுக்கமான பிள்ளைக்கு உண்டான இலக்கணம் என்ன? சூத்திரத்தை பார்ப்போம். 5க்கு உடையவன் 9ல் இருக்க, 9க்கு உடையவன் லக்கணத்தில் இருக்க, லக்னாதிபதி 3ல் இருக்க. இதுதான் 5க்கு உடையவன் 9ல், 9க்கு உடையவன் லக்கணத்தில், லக்னாதிபதி 3ல். இது எப்படி ஒத்துப்போகும்? எப்படி சத்புத்திரனை காட்டும்? 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த 5க்கு உடையவன் 5க்கு 5 என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானமான 9ல் இருக்கிறான். புண்ணியம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த 9க்கு உடையவன் லக்கணத்தில் இருக்கிறான். லக்னம் 9க்கு 5ஆம் இடம். இந்த 5, 9 தான் திரிகோண அமைப்பு படைக்கப்பட்டது. கேந்திரம் தன்னால் உருவாக்கப்பட்டது. கல்வி உங்கள் இஷ்டம், 4ஆம் இடம் கேந்திரம். மனைவி உங்கள் இஷ்டம், நீங்கள் தேர்ந்தெடுப்பது 7ஆம் இடம் கேந்திரம். 10ஆம் இடம் வேலை, உங்கள் இஷ்டம். இதை செய்வோம், இதை தான் நான் கற்பேன், இதில் தான் வேலை செய்வேன், உங்கள் இஷ்டம். இவையெல்லாம் கேந்திரங்கள். உங்களால் உருவாக்கப்படுவது கேந்திரம். இன்னாருக்கு குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பமா? அது 9ஆம் இடம் திரிகோணம். ஆகவே திரிகோணத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. 5க்கு உடையவன் இன்னொரு திரிகோணமான 9ல், 9க்கு உடையவன் அதற்கு திரிகோணம் 5ஆம் இடமான லக்னத்தில் இருக்க, லக்னாதிபதி 3ல். இது எப்படி ஒத்து வரும்? 9ஆம் இடத்திற்கு அது 7ஆம் இடம், நேர் எதிர் வீடு மற்றும் தந்தை. இவன் நல்லபடியாக இருப்பதற்காக உழைத்த உழைப்பும் அதில் இருக்கும். ஏனென்றால் தந்தை ஸ்தானத்துக்கு நேர் 7ஆம் இடம் வளர்ப்பு. இவையெல்லாம் ஒருங்கிணைந்து வளர்ப்பு எப்படித்தான் இருக்கட்டும், ஆனால் விதி ஒத்துழைக்க வேண்டுமே. அது இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆகவே திரிகோணம் 2 திரிகோணம் ஒரு கேந்திரம். சத்புத்திரன் பிறந்தான். இப்படி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறக்க இருக்கிறான் ஒரு சத்புத்திரன்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, கஷ்டம் கொஞ்சம் உண்டு. அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் இஷ்டப்பட்டதை பெறுவீர்கள். எனவே நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக உங்களிடம் வந்து சேர வேண்டிய ஒன்று வீண் தாமதமாகிறது இன்று. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று புலமையான திறமையான பேச்சு உங்கள் பேச்சு. கேட்போர் அனைவரையும் ரசிக்க வைக்கும் பேச்சு இன்று உங்கள் பேச்சு. கடகராசி அன்பர்களே, பலர் பலவிதமான யோசனைகளை சொன்னாலும் நீங்கள் தனித்து நின்று யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றியை காண்பீர்கள். உண்மையில் உங்களது மூளை இன்று நல்லபடியாக வேலை செய்கிறது. சிம்மராசி அன்பர்களே, விரயம் மிகுந்த நாள். விரயத்திலும் குறிப்பாக பண விரயம் இன்று உண்டு. கவனம். கன்னிராசி அன்பர்களே, உங்களது சொந்த முயற்சியால் யாருடைய தயவையும் கேட்டு பெறாது உங்கள் சொந்த முயற்சியால் லாபம் உண்டு. நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளை இன்று நீங்கள் நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நல்லது நடக்கும். இந்த நல்லதை, இந்த லாபத்தை முறையான ஒரு விஷயத்தை கைக்கொண்டு அடைவீர்கள். நேர்மை தவறாமல், சட்டத்தை மீறாமல், ஒழுங்காக நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாற்று வழியில் சென்று முயற்சிப்போமே என்று நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ள அது ஓரளவு நஷ்டத்தை காட்டுவதாக முடிகிறது. கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, முழு மனதுடன் இன்றைய தினம் ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அந்த வேலை ஒரு மங்கள காரியமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் ரொம்பவும் வாய் பேசக்கூடாது. அனாவசியமான விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஏனென்றால் மனக்கசப்பு மிகுதியாகி உறவில் ஒரு விரிசலை காணும் நாளாக காட்டுவதால்
மேற்படி நடவடிக்கைகள் மிக மிக அவசியம் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் ஒரு நன்மை ஏற்படும் நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.